பணம் உள்ளவர்களுக்கு வந்து 1000 வழி இருக்கலாம் பணம் சம்பாதிக்க. ஆனா ஏழைகளுக்கு ஒரே வழி நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஹாய், இட்ஸ் பிருத்திவிராஜ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆக்சிஸ் இந்தியா. இன்னைக்கு பிஸ்னஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் நான் ஏன் இந்த ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை எடுத்தேன் அப்படின்றதுக்கான ஒரு கேள்விக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பதில் சொல்ல போகிறேன். என்னன்னா, இன்றைக்கி பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கணும், இப்போ இருக்கும் போதே நம்ம பெரிய லெவலில் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா பணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி பணம் சீக்கிரம் சம்பாதிக்கணும்னா பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே முதலீடு பண்ணுற ஒரு கான்செப்ட், அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இன்றைக்கி தலைமுறையாக ஒரே விஷயம் பண்ணுறது. இன்றைக்கி நான் முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அது லாஸும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். அதனால் அந்த முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி அதை தாண்டி இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா குறைஞ்சபட்ச முதலீடாக ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ நம்ம முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து அங்கே இடம் வாங்கி அதுக்கான பில்டிங்ஸ் கட்டணும், அதுக்கான ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும், அதை தாண்டி கஸ்டமர்ஸ், அதாவது அங்கே வேலை செய்கிற ஆட்கள் அவங்கள ரெடி பண்ணணும், அதை தாண்டி ஃபுல் டைம் நம்மள இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இன்ச்சு எல்லா விஷயத்தையும் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தாலுமே நமக்கு லாஸும் வரலாம், நஷ்டமும் வரலாம், இல்லைங்களா? நஷ்டமும் வரலாம், லாபமும் வரலாம், இல்லைங்களா? இன்றைக்கி அதான் நான் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணேன். இந்த ஒரு விஷயம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ₹1 முதலீடு அப்படின்றது கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி முதலீடு இருந்தால் தானே ரிஸ்க் அப்படின்ற விஷயம் இருக்கும். முதலீடே இல்லாத இடத்துல நமக்கு எதுவும் ரிஸ்க் இருக்கா? கிடையாது. அதனால் ஃபஸ்ட் எடுத்தேன். முதலீடு இல்லை, முதலீடு இல்லாத ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு இந்த ட்ரெண்டிங், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எனக்கு கிடச்சிருக்கு. அதை தாண்டி எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் பண்ணாலே என்னால் பெரிய லெவலில் என்னால் சம்பாதிக்க முடியும். நினச்சி பார்க்காத அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி பார்ட் டைமாக ஒர்க் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இங்கே உள்ளே வர யாருக்குமே அதாவது முதலீடு அப்படின்ற விஷயம் கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணாலே உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அதை தாண்டி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்னும் அடுத்தடுத்து என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னா, அதை தாண்டி இந்த மாலை மரியாதை, ரேகனேஷன், ஸ்டேஜ், உங்களுக்கு அண்டர்லன்னு சொல்லி உங்களுக்கான ஒரு டீம் சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இந்த அதாவது ட்ரெடிஷ்னல், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களால் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அதனால் எனக்கு இப்போ இந்த வயசில் இன்றைக்கி பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்களேன், இன்றைக்கி பணம் உள்ளவர்களுக்கு வந்து 1000 வழி இருக்கலாம் பணம் சம்பாதிக்க. ஆனால் ஏழைகளுக்கு ஒரே வழி நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கிறது மூலயமா தான் உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அப்போ நான் ஏன் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற கான்ஃபிடென்ட்டு எனக்கு இதில் பல மடங்கு இருக்குது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எனக்கு பல மடங்கு இருக்குது. இது உங்களுக்கான ஃப்ரீடம். அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் இன்கம்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னோட தலைமுறை வரைக்குமே இந்த ஒரு வருமானம் அப்படின்றது போய்கிட்டே இருக்கணும். இதே நான் வேலைக்கு போயிருக்கேன், இல்லை பிஸ்னஸ் இது பண்ணாலும் என்னால் பண்ண முடியுமா? அதை முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி நான் இறந்துட்டாலுமே அந்த வருமானம் அப்படின்றது என்னோட வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதை தாண்டி பேசிவ் இன்கம், இன்றைக்கி தூங்கும் போது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். இன்றைக்கி தூங்கும் போது ஒரு வருமான வாய்ப்பு ஏற்படுத்தலாம், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஏற்படுத்தலாம். ஆனால் நிறைய ஹார்ட் ஒர்க் அங்கே பண்ணியிருக்கணும். பெரிய லெவலில் ரொம்ப வருஷமாக நீங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கோ நம்ம கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்டு, இப்போ நம்ம ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, லைக் நம்ம பக்கத்து மார்க்கெட்டில் என்ன வாங்குறோமோ, சக்தி மசாலா, ஆட்சி மசாலா, இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் வாங்குகிறோம். இதே ப்ராடக்ட்டை உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், வாங்க மாட்டிங்களா? ₹20 கோல்கேட் பேஸ்ட்டு உங்களுக்கு ₹11, ₹32, ஹமாம் சோப்பு ₹30. இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் பொருளுமே உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு ₹2000 மளிகை பொருள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2000 பொருளுக்கு பதிலாக நம்ம ஆக்சிஸ் இந்தியா கடையில் 1500 மட்டும் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். 2000 பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே வாங்க மாட்டோமா? செம்ம பெனிஃபிட் தானே இது. இந்த விஷயத்த மளிகை பொருள் வாங்குறவர்கிட்டே சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், அப்படி சொல்கிறது மூலயமா உங்களுக்கும் வாரம் பெரிய லெவலில் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்டில் மட்டும்தான் பெரிய லெவலில் வாரம் பெரிய லெவலில் சம்பாதிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது இனிமேல் வளர்ந்து வர ஒரு கம்பெனி, அதாவது ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இந்த பிஸ்னஸ் மட்டும்தான். சரிங்களா? இன்னும் கூடிய விரைவில் இன்னும் எல்லாருமே இனிமேல் இதை படித்தா மட்டும்தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பண்ண முடியும் அப்படின்ற வகையில் நீங்கள் 12th புக்கில் வந்துருச்சு, 11th புக்கில் வந்துருச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற கான்செப்டில் புக்கே வந்துருச்சு. அதை படித்தா தான் இனிமேல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பண்ண முடியும்.
அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இனிமேல் வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா லைக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். அதில் நம்ம ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப வளரப்போகுது, பெரிய லெவலில் வளரப்போகுது. சரிங்களா? அதனால தான் இந்த ஒரு வாய்ப்பை அதனால தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வேலைக்கு போனாலும் இவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களால் பெரிய லெவலில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த பிஸ்னஸை ரிலேட்டிவ் சைட்லேருந்து எல்லா விஷயத்தையுமே உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வளர்றதை உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் வளர்றதை நீங்கள் அப்படியே கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ஜாய் பண்ணலாம். நிறைய டூர் அனௌன்ஸ்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்லேருந்து எல்லா விஷயமே. இன்றைக்கி ₹1 செலவு இல்லாமல் இன்றைக்கி டூர்லாம் இங்கே எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? வெளியே எது பண்ணாலுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இங்கே சின்னதாக ஒரு டார்கெட் மாதிரி அச்சீவ் மாதிரி சின்னதாக கொடுப்பாங்க. ரொம்பலாம் இருக்காது. சும்மா ஒரு 10 ஐடி க்ளோஸ் பண்ணுங்கள், 5 ஐடி க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து வர இன்கம் வச்சிங்கன்னா அதை தாண்டி ஃப்ரீ டூரு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ₹1 செலவு இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டும் கிடச்சிக்கிச்சு, பணத்துக்கு பணமும் கிடச்சிக்கிச்சு, மாலை மரியாதை, ஸ்டேஜ் ரெகக்னேஷன், இந்த மாதிரி எல்லாமே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கிடைக்கும் பொழுது நம்ம ஏன் வெளியே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? இன்றைக்கி சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போகிறீங்க, அப்போ ஒரு நாள் வருமானம் எவ்வளோ தருவாங்க? 500, 600, 700 இல்லைங்களா? அது வந்து ஹார்ட் ஒர்க். வெளியே பண்ணுறது ஹார்ட் ஒர்க். 8 மணி நேரம் வேலை பார்த்து நீங்கள் ஒரு ₹600 சம்பாதிக்கிறீங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க். இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட பிளான் கொடுக்க எனக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் அதே வேலைக்கு போகிற மாதிரி இங்கே நான் 8 மணி நேரம் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறேன். அப்போது எத்தனை பேர்த்த நான் பார்த்து பேசியிருப்பேன்? கிட்டத்தட்ட 8 பேர் நான் பார்த்து பேசுவேன்னா 8 பேரில் 5 பேர் ஜாயின் பண்ணவங்களா பண்ண மாட்டாங்களா? அப்போ என்னோட ஒரு நாள் வருமானம் இங்கே எவ்வளோ? லைக் 2400 3000 பக்கம் என்னோட ஒரு நாள் வருமானம். இதுக்கு நான் தான் பேசிக்கிட்டே இருக்கும்லாம் கிடையாது. எனக்கு கீழேன்னு சொல்லி ஆட்கள் இருப்பாங்களே, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லும் பொழுதும் அதான் பேசிவ் இன்கம். இன்றைக்கி நம்ம கீழே இருக்கிறவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே நமக்கு வருமானம் அப்படின்றது குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். டீம் ரெஃபரல் இன்கம் மூலயமா இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா ஆள் பிடிக்கிற வேலை அப்படிம்பாங்க. கிடையாது. தயவு செஞ்சு நம்பாதீங்க. இன்றைக்கி ஆள் பிடிக்கிற வேலைலாம் என்னன்னு தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி ஆள் பிடிக்காத வேலை எதுவும் ஒன்று இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆள் பிடிக்கிற எல்லாருமே கோடீஸ்வரனா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ஆள் பிடிச்சி அதாவது ஆளை வச்சு வேலை பார்க்குற எல்லாருமே கோடீஸ்வரனா இருக்காங்களா இல்லையா? கீழே ஒரு 10 பேர் 20 பேர் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் முதலாளி சும்மா இருக்கும் போதே ஒரு வருமானம் அப்படின்றது பெரிய லெவலில் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதாங்க இங்கே நம்ம ஆள் பிடிக்கலாம் கிடையாதுங்க. ஆள் பிடிக்கிற பிஸ்னஸ்மே இது கிடையாது. என்னன்னா இன்னைக்கு நான் வாரம் பெரிய லெவலில் அமௌண்ட் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு வாரம் 60,000 சம்பாதிக்கிறேன், நீயும் வாங்க உங்களையும் வாரம் 60,000 சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்றதுக்கு பேர் ஆள் பிடிக்கிற வேலையா? இவ்வளோ பெரிய அருமையான வாய்ப்பை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறது அப்படின்றது ஆள் பிடிக்கிற வேலையா? கிடையாது. இங்கே நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆள் பிடிக்கிற வேலை, அது வேலை, இது வேலை, காசு கட்டி பொருள் கொடுத்து ஆள் சேர்க்குற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆள் சேர்க்காத வேலையும் கிடையாது. ஆள் சேர்க்குற எல்லாருமே இன்னைக்கு பெரிய லெவலில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிக்கணும். இன்னைக்கு சொல்கிறவனா இன்னைக்கு அதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலைன்னு சொல்கிற நபர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவனே ஒரு ஆளாக தான் ஒருத்தங்க கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ சம்பளத்துக்குன்னா 300 400 சம்பளத்துக்கு. அதனால் முடிவை நீங்கள் எடுங்க. தெளிவான ஒரு எண்ணத்தை நோக்கி ஓடுங்க. இன்றைக்கி உங்களோட ஆசைகள் கனவுன்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா இருந்திருக்கலாம். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அம்மா போனெல்லாம் பார்த்துக்கணும், மெடிக்கல் செலவு, இந்த சாப்பாட்டு செலவு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி ஃபாரின் டூர் ட்ரிப் எல்லாம் போகணும்னு சொல்லி எல்லா ஆசைகளும் ஒவ்வொரு நபருக்குமே இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அடையிறதுக்கு என்ன வழி இருக்குது? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை விட்டுட்டிங்கன்னா உங்களால் பெரிய லெவலில் எதுலேயுமே உங்களால் சம்பாதிக்க முடியாது. சீக்கிரம் உங்களால் சம்பாதிக்க முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வித்தின் 2 to 3 வருஷம் கண்டினியூஸாக அந்த ஒர்க் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். சர்வ நிச்சயமாக சொல்கிறோம், பெரிய லெவலில் டீம் சப்போர்ட்டோட டீம் பில்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸை பற்றி கற்றுக்கிட்டு நீங்கள் இறங்கி வேலை பார்த்தீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு விஷ் யூ ஆல் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச்.